அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் கண்டிப்பாக எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் வச்சுருந்தா வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் உங்களையே அறியாமல் தெரியாமல் பூஜை அறையில் வச்சுருப்பாங்க. அது என்ன பொருள் என்பதை தெரிஞ்சு கொண்டு அதை எடுத்துக்கிட்டிங்களாவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருள் எது, கட்டாயம் இருக்கக்கூடாத பொருள்கள் என்னென்ன என்பதை பற்றிய தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனல்லையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமுமே நம்ம பார்த்தோம்னா காலையிலையும் மாலையிலும் இரு வேளையிலுமே வீட்டில் பூஜை செய்வது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என சாஸ்திரங்களில் சொல்லியிருக்குது. கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தாலும் கூட வீட்டிலேயே வழிபாடு செய்வதாக இருந்தாலும் அதற்கான சில வரைமுறைகள் இருக்குது. அதை முறைப்படி நாம் நம்முடைய வழிபாட்டினை மேற்கொண்டாலே அதற்குரிய பலனை நாம் முழுவதுமாக பெற முடியுமா? நம்முடைய வீட்டில் பார்த்தோம்னா பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும் இடங்களில் ஒரு முக்கியமான இடம் தான் பூஜை அறையாக இருக்குது. வீட்டில் எப்போதுமே தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்க பூஜை அறையை எப்படி வச்சிருக்கணும் என்பது மிக முக்கியமான ஒன்று தான். நம்முடைய பூஜை அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படங்களும் சிலைகள் உள்ளிட்ட பழமும் இருக்கும். இதில் நம்முடைய இஷ்ட தெய்வங்களின் உள்ளிட்ட பழமும் வச்சிருப்போம். பூஜை அறையை பார்த்தோம்னா சுவாமி படங்களையும் தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்களும் வழிபாடு முறைகளும் சில இருக்குதான். இந்த முறையில் நம்முடைய தினசரி வழிபாட்டை மேற்கொண்டாலே வீட்டில் நன்மைகள் பெறுவதோடு தெய்வத்தின் அருள் எப்போதுமே நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்குன்னே சொல்லலாம். வீட்டில் பார்த்தோம்னா மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும்னா பூஜை அறையை எப்பயுமே கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லப்படும் பொருட்களை ஒன்று தான் கண்ணாடி அவசியமாக வச்சிருக்கணும். இதற்கு தினமுமே பார்த்தோன்னா பூஜை செய்யும்போது தீப தூப ஆராதனை காமிக்கணும். இந்த கண்ணாடியில் தான் தெய்வத்தின் உருவமும் அமாவாசை போன்ற நாட்களை நம்முடைய வீட்டிற்கு வரும் முன்னோர்களின் உருவமும் பிரதிபலிப்பதால் அவர்களுடைய அருளுமே ஆசியமும் வீட்டில் நிலைத்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க, பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களாலான விளக்கு, விலை உயர்ந்த குத்துக்கு விளக்கு இருந்தாலுமே அவசியம் பார்த்தோம்னா ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து தான் வழிபட வேணும். வீட்டில் உள்ள தெய்வ சிலைகளும் படங்களுமே பூஜை செய்யும்போது வெறும் விளக்கேற்றி மட்டும் வைத்து பூஜை செய்யக்கூடாது. கண்டிப்பாக பார்த்தோம்னா ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து தான் பூஜை செய்யணுமா. நெய்வேத்தியமாக தினம் ஒரு உணவு சமைத்து படைக்க முடியலனாலும் சிறிது கற்கண்டாவது வைத்து பூஜை செய்யுங்க. சுவாமி படங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி, பருப்பு ஆகிய மங்கள பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்யலாம். விநாயகரின் பாதத்துக்கு அருகில் தான் எப்போதுமே சிறிது அரிசி வைத்திருக்கணுமா. இதனால் பார்த்தோம்னா நம்முடைய வீட்டில் எப்போதுமே உணவு பற்றாக்குறையும் வறுமையும் ஏற்படாமல் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. நம்ம பூஜை செய்யும்போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்னன்னு தெரியுமா? தண்ணீர் தான். தண்ணீர் இல்லாமல் ஒருபோதுமே பூஜை செய்யக்கூடாதான். பூஜை அறையில் எப்போதுமே பச்சை பாத்திரத்தில் காலியாக வச்சிருக்காதீங்க. சிறிது தண்ணீரும் அதில் 1-2 துளசி இலைகளை அல்லது ஏதாவது ஒரு மலரியாவது போட்டு வைங்க. சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம பூஜை அறையில் கண்டிப்பாக வைத்திருக்க பழக்கம் இருந்தாச்சுன்னா வீட்டினுடைய பொருளாதார நிலையும் சரி, தெய்வீக தன்மையும் சரி உயர்ந்து கொண்டே தான் இருக்கும். பூஜை அறையில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் வீட்டில் பார்த்தோம்னா தெய்வ சக்தியை ஈர்த்தும் வீட்டில் நிரந்தரமாக தங்க செய்வதாக இருக்குது. படி பார்த்தோம்னா பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் முதல்ல தான் விளக்கு. வீட்டில் எவ்வளவு விலைய இந்த விளக்கு இருந்தாலுமே ஒரு அகல் விளக்காவது இருக்கணுமா. அதில் பார்த்தோம்னா நெய் விட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பாக சொல்லப்படுது. தினமுமே ஏற்ற முடியாதவங்க வெள்ளிக்கிழமையாவது மட்டுமாவது நெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபடுங்க. வீட்டினுடைய பூஜை அறையில் காலை மாலை இருவேளையுமே விளக்கேற்ற வேண்டுமா. வீட்டில் உள்ள இருளை மட்டுமின்றி மனதள இருளையும் போக்கி ஞானத்தை அளிக்கக்கூடியதான் விளக்கு. ஆன்மீக வளர்ச்சியை தருமா, வாழ்க்கை சிறப்பாக ஒளிமயமாக அமைய வழிகாட்டும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஊதுபத்தி. வீட்டினுடைய பூஜை அறையில் எப்போதுமே ஊதுபத்தி, சாம்பிராணி ஆகியவற்றுடைய நறுமணங்கள் இருந்து கொண்டே இருக்குமாறு வச்சுக்கோங்க. வீட்டில் உள்ள தீய சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களையுமே தேவையற்ற வாசனைகளையும் துரத்தி அடிக்குது.
ஊதுபத்தியும் சாம்பிராணியுமே இருந்து வெளிவரும் புகை பார்த்தோம்னா காற்றையும் மனதையும் சுத்தப்படுத்துது, அமைதிப்படுத்துது, தெய்வத்தன்மையை உணரக்கூடியதாக இருக்குது. இதனால மனம் ஒருநிலைப்படுமோ, மனம் தெய்வத்துடன் ஒன்றி இருக்குமோ உதவி செய்யுது. அடுத்ததாக முக்கியமாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குவது வேண்டியது என்னன்னா, பூஜை செய்யும் போது மணி கட்டாயம் இருக்கணுமா. புனிதமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் விதமாக மணி அமைச்சிருக்குது. மணியில இருந்து வெளிப்படும் ஒளி நம்முடைய காதுகள் வழியாக சென்று உடல்ல உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கியும் நேர்மறை ஆற்றல்களை கொண்டு வர செய்யக்கூடியதாக இருக்குது. தெய்வீக அதிர்வலைகளை வீடு முழுவதும் பரவ செய்யும். வீட்டில் மணி அடித்து பூஜை செய்வது பார்த்தோம்னா எளிமையானதாக இருந்தாலும் கூட மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றினை சொல்லலாம். வீட்டில் தெய்வீகத்தன்மையை தந்து நாம் செய்யும் பூஜைகளுக்கான பலனை பல மடங்காக நமக்கு திரும்ப அளிக்கக்கூடியது தான் மணி. அடுத்தது பார்த்தோம்னா பூஜை அறையில் தாமிரம் அல்லது செம்பினலான சிறிய பாத்திரத்தில் கங்கை நீர் போன்ற புனித நதிகளுடைய நீரை தீர்த்தமாக வச்சிருக்கணுமா. இது வீட்டில் உள்ள தீய சக்தியின் அண்டாமல் பாதுகாப்பதோடு மட்டும் இல்லாமல் வீட்டை புனித தன்மையுடன் வைத்திருக்க உதவி செய்து, வீட்டில் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமான நாட்களையும் புனித நீரை தெளித்து விடுங்க. வீட்டில் தெய்வீகத்தன்மையும் சுபிட்சமும் நிறைந்திருக்க செய்யுது. அடுத்ததாக பார்த்தோம்னா வீட்டில் புனித நூல்கள் கட்டாயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வீட்டினுடைய பூஜை அறையில் பகவத்கீதை, ராமாயணம் போன்ற தெய்வீகத்தன்மை கொண்ட புனித நூல்கள் வச்சிருந்தோம்னாவே வீட்டில் ஞானம் நிறைந்திருக்குன்னே சொல்லலாம். நாம தொடர்ந்து வாசிக்க வாசிக்க மனம் தெளிவடைவதோடு தெய்வ சக்தியுடன் தொடர்பு ஏற்படுத்துமா. மனதள தெளிவும் மனம் ஒருநிலைப்படுத்துவதற்கு உதவி செய்து ஆன்மீக வழிநடத்துதல் போன்ற உணர்வையும் நம்முடன் ஏற்பட செய்யுது. அடுத்தது பார்த்தோம்னா வீட்டில் வைத்திருக்கின்ற சிலைகள். வீட்டில் விநாயகர், மகாலட்சுமி, சிவபெருமான் உள்ளிட்ட சுவாமிகளுடைய சாந்தமான படங்களும் சிலைகளும் வைத்து தினமுமே தவறாமல் பூஜை செய்வது சிறப்பான பலன்களை அளிக்கும். வேல் லிங்கம் வைத்திருப்பவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது அபிஷேகம் செய்தும் பூஜை செய்து வழிபாட்டு வந்தாலே அது வீட்டில் தெய்வ அருள் நிறைந்திருக்க செய்யும். செல்வ வளமும் பாதுகாப்பு ஆகியவற்றில் ஈர்த்து கொண்டே இருக்கக்கூடியது. அதே சமயம் பார்த்தோம்னா இறந்த நம்முடைய முன்னோர்களுடைய படங்களை பூஜை அறையில் சுவாமி படங்களுடன் வைக்கக்கூடாது. எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்துவிடும். அதே போல் வீட்டில் வைப்பதற்கு சுவாமி படங்களும் சிலைகளை தேர்வு செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்கணும். அறையில் பூஜை செய்யும் போது எப்போதுமே சுவாமி படங்களுக்கு புதிய பூ தான் பயன்படுத்தணும். பழைய பூக்களை வைத்து பூஜையே செய்யாதீங்க. பூஜை என்று சொல்லியிருக்க பார்த்தோம்னா பூ என்பது மலரையும் ஜெய் என்பது மந்திரத்தையும் குறிக்கும் ஜபத்தை சொல்வதா. இரண்டுமே தெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் அவசியமானதுன்னு சொல்லலாம். புதிதாக மலர்கள் மலர்ந்த தெய்வீக சக்தியை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. செல்வ வளத்தையுமே ஈர்க்கக்கூடியது. அழகு தூய்மை ஆகியவற்றுக்கு அடையாளமாக இருக்கும் பூக்களை தெய்வங்களுக்கு கிடைக்கும் போது மன அமைதியும் வாழ்வள செழிப்பு ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்தோம்னா காய்ந்த மலர்களை வைத்து பூஜை அறையில் வைத்திருக்க கூடாதான். இது எதிர்மறை ஆற்றல்களை சக்திகளை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் சுவாமிக்கு படங்களுக்கு வைக்கும் பூக்களை தினசரி மாற்றி விடணும்னு சொல்லுவாங்க. கட்டாயமாக இந்த 9 பொருட்கள் இருக்கணும்னு சொல்றாங்க. பூஜை அறையில தெய்வங்களுடைய படங்களை கண்டிப்பாக வைக்கணும். விநாயகர், துர்கா அம்மா, குபேரர் அல்லது பைரவர் வடக்கு நோக்கியும், விஷ்ணு, பிரம்மா, மகேஷ் போன்ற சுவாமிகளை கிழக்கு நோக்கி வைத்து பூஜை செய்யுங்க. பூஜை அறையில புனித நூல்களை வைச்சால் பலன்கள் அதிகரிக்குமா. அது மட்டும் இல்லாமல் புத்தகங்களின் சுத்தமாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையிலும் வைக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்திக்கோங்க. அதுக்காக பார்த்தோம்னா வீட்டினுடைய பூஜை அறையில் கலசத்தை வைப்பது புனித நீரை வைக்க பயன்படுத்தப்படுது. உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை கொண்டு வர பூஜை அறையில் வடகிழக்கு பகுதியில் வைங்க. தியாலி, விளக்குகள் அல்லது மெழுகுவர்த்தியை வைப்பதன் மூலம் எதிர்மறை ஆற்றலை அளிக்க உதவுது. வாஸ்துப்படி பார்த்தா நபரின் வலது பக்கத்தில் ஒரு தியாவை வைக்க வேண்டுமா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை ஈர்த்து நல்ல நேர்மறை ஆற்றல்களை அளிக்கக்கூடியதான் கருங்காலி மாலை. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பாதிப்பினுடைய தாக்கத்தையும் குறைக்குது. ஒருவருடைய ஜாதகத்தில் ஜனன சாஸ்திரத்தின்படி கருங்காலி மாலை மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. கருங்காலி மாலையை பயன்படுத்துவதன் மூலம் குலதெய்வம் நம்முடன் கூடவே இருக்குமா. தொழில் இடத்துல நம்ம வைத்து வழிபட்டாலே தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், செல்வமும் அதிகரிக்கும் சொல்கிறாங்க. இத்தகைய பயன்களை கொண்ட கருங்காலி மாலையை வாங்க விரும்பினா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை தெரிவிச்சுக்கோங்க.
வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா பூஜை அறையில் முக்கியமாக வைக்கக்கூடிய பொருட்களாக கண்ணாடி, ஒரு கிளாஸ் டம்ளர் மற்றும் புது மலர்கள் வைத்து பூஜை செய்வதை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.